ரவீந்திரன் துரைசாமி, இப்ப எல்லா கட்சிகளுக்குள்ளும் ஒரு தேர்தல் வியூகம் தான் இருக்கும். இப்ப ராம்கி சொல்றது ஏன் அதிமுகவை பொசிஷன் பண்ணல அப்படின்றது, திமுக என்ன கணக்கோடு பிளே பண்றதா நினைக்கிறீங்க? அதாவது திமுக அந்த ஆரம்ப கட்டத்திலே ரிட்டையர்களை பாஜகவுக்கு ஒரு டம்மிங்கிற லெவலில் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு சீட் ஷேரிங்லாம் எடப்பாடி பாஜக கிட்ட ஒன்றும் ஈல்டாகல, அவர் அசெப்ட் பண்ணிட்டு தான் நம்ம டேட்டா அப்படி பார்த்தா இருக்கும். பட் டிஎம்கே ரெண்டு பேரையுமே அந்த அன்புமணி சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகளில் தான் திமுக பார்த்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு லீடர் இமேஜ் கொடுத்து, கலைஞர் ஜெயலலிதா ஈக்குவல் லீடர்ஸ், ரெண்டு பேருக்குமே ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த ஒரு இதை எடப்பாடிக்கு ஆர்டிகுலேட்டிங் டேலண்ட்ஸ் இருக்குது, மேனிப்புலேட்டராக இருக்கிறாரு, சீட் ஷேரிங்லாம் டஃப்பாக இருக்கிறாரு. அது சில விஷயங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற விஷயத்தில் தனக்கு எது சாதகமாக அதை எடுத்துக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. ஆனால் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர் கிடையாது. பிஜேபியை டிபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. பிஜேபிக்கு டம்மி, அவர் இண்டிபெண்டன்ட் லீடர் இல்லைங்கிற இமேஜ் சொல்றது. அந்த நரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொன்னது, அவர்கள் சொல்றது பாஜக எதிர்ப்பே அவங்க சரியா பண்ணணும், தப்பா பண்ணா அது அவங்களுக்கே தப்பா போயிடுன்றாங்கல்ல, திமுகவுக்கு சரியா வராதுன்னு அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொல்றது படி பாஜகவுக்கு ஒரு இந்து உணர்வுங்க வாக்கு வங்கி கூடுனா அது பாஜகவுக்கு லாபம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இந்த இடத்துக்குள்ள மணி சொன்னது மாதிரி இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லிமையும் தாண்டி பாஜகவுக்கு மேலும் எதிர்ப்பு, இந்துக்கள் மத்தியிலுமே எதிர்ப்புங்கிற இருக்குன்னு சொல்லும் போது அது நெகட்டிவ் ஓட்ஸ் நிறைய உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியை மையமாக வச்சு இவங்களை எதிர்க்கிறது, அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் நம்ம பக்கம் கன்சால்டேட் ஆகும். இப்போ விஜய் மேட்டர் வந்தாலும் கூட சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி. அவரும் பாஜக எதிர்ப்புல வராருல, அவரும் தீவிரமா எதிர்க்கிற. இப்ப விஜய் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்களா, கடந்து போயிடுவாங்க? விஜய் பொறுத்தவரை மணிக்க கருத்தும் தம்பி சகோதரர் அவரோட கருத்தும் என் கருத்தும் ஒண்ணுதான். ஆனா ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைப்பாரு. ஒண்ணும் இல்ல என்றாலும் எதுக்கு சான்ஸ் எடுக்கிறதுக்கு? மேலும் நம்ம அதை ராகுல் காந்தியை பார்க்கறது மூலமா, தேஜஸ்வியை பார்க்கறது மூலமா நமக்குள்ள நார்த் இந்தியன் லிங்குவிஸ்டிக்னாலும் சரி, இந்த கிறிஸ்டின் முஸ்லிம் லிங்குவிஸ்டிக்னாலும் சரி, மேக்சிமம் அதை கன்சால்டேட் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. எதுலையுமே ஒரு ஆதாய அரசியல் நோக்கம் இல்லாம இல்ல. இப்ப ரெண்டு விஷயம் தான், பாஜகவுக்கு எதிரான விஷயம்ன்றது ஒண்ணு, திமுக அரசுக்கு எதிரானது, அங்கு பாஜக அரசுக்கு எதிரானதுன்றது. திமுகவினுடைய கணக்குன்றது பாஜக தான். அதிமுகவோ இல்ல இன்ன பிற கட்சிகளையோ அவங்க கன்சிடர் பண்ணாம பாஜகவே மையமா வச்சுதான் இந்த தேர்தல் அணுக விரும்புறாங்களா? இல்ல அப்படி மொத்தமா சொல்லிட முடியும். 7-8 மாசம் இருக்குது. இப்ப இந்த தேவை இருக்குது. இப்ப உண்மையிலே ஒரு அநீதி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஓட்சோரி இவங்க தடுத்தாகணும். ஏன்னா அடுத்த 4-5 மாநில தேர்தல்கள் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி ஏப்ரல் மே மாசத்துல நடக்குது. எஸ்ஐஆர்ல ஆதார் எடுத்துக்கலாம்னு சொன்னது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்திற்கு முன்பு திமுக எம்பிக்கள் என்ஆர் இளங்கோ தலைமையில் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரல. அப்போ ஆதாரையும் குடும்ப அட்டையும் குடியுரிமைக்கான சான்றிதழை எடுத்துக்கணும்னு சொல்லும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் சப்ஜுடிஸ் மேட்டர் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க பீகாரில் பண்ண மாதிரி பிஜேபி தமிழ்நாடு, கேரளாவில் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆட்டத்தை தான் அவங்க ஆடுவாங்க. அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வேறு மாதிரி போகலாம். அங்கே சிக்கல் உண்மையிலே வருது. பட் இப்போ போய் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போகிறது, ஆன்டி பிஜேபி அந்த பாலிடிக்ஸை கூர்மைப்படுத்துறது எல்லாமே அது ஒன்று மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்காது. இன்னும் 7 மாதங்கள் பொறுத்து நீங்கள் களத்துக்கு போகும்போது அசம்பிளி எலெக்ஷனில் கிரவுண்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணணும். இதை முழுக்க இதை நம்பினாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் விஜய் தனியாக நிற்கும் பட்சத்தில் மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களோட ஓட் பேங்க்கில் கோராக இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒரு 3%, 4% போனால் கூட இவங்களுக்கு சிக்கல் தான். 26ன்றது ரொம்ப கடினமான ஒரு களம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கார்த்திகேயன், பாஜக எதிர்ப்பு மட்டுமே கை கொடுக்காது, நீங்க இங்க இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்ன்றது ஒண்ணு. இன்னும் அடுத்து போய் விஜய் அவர்கள் இப்ப அதிமுகவினுடைய பயனெல்லாம் இருக்கு, இன்னும் கூர்மையாக இந்த அரசின் மீதான விமர்சனங்கள் வரும்ல, அதை அவங்க எதிர்கொள்ளணுமா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ இது வரைக்கும் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா? நான் அது போன ரவுண்ட்லேயே உங்ககிட்ட சொன்னேன். இன்னொரு 6 மாதத்தில் ஸ்டாலின் அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். பீகாருக்கு எப்படி வரமோ, நவம்பருக்கு அவங்க எப்படி ஒரு செப்டம்பர், அக்டோபர் வெளியிடுவாங்களோ அதே போல ஸ்டாலினும் போவார். இனி சுற்றுப்பயணம் ஸ்டாலின் போகலாம், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகலாம், இல்ல அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கனிமொழி போகலாம். எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிற பெரிய அஸ்திரம் போல அவங்க திமுகவின் தேர்தல் அறிக்கையே தான் எடுத்து வச்சு பேசுறாங்க. நீங்க என்ன நிறைவேற்றுனீங்க, அதுவே அவங்களுக்கு இல்ல, அது சரியான ஒரு மேபி அது ஒரு மைனர் இம்பாக்ட் இருக்குமே ஒழிய, தேர்தல் அறிக்கைகளை எடுத்து வைத்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்று நீங்க எல்லாம் இந்தியா ஃபுல்லுக்கு ஆராய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அடுத்த முறை எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியாது, சாத்தியமே இல்லை.
அது ஒரு சரியான இண்டிகேட்டரா இருக்குமான்னு நான் தெரியல. மேபி எதிர்க்கட்சிகள் வந்து அவர்களுடைய விமர்சனத்தை கூர்த்திட்டு இருக்கான பயன்படலாமே ஒழிய, இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் இவ்வளவு செய்யவில்லை அப்படின்றத மட்டுமே வைத்து ஒரு அரசை வந்து நீங்கள் கவிழ்த்து விட முடியும் அப்படின்றது அது சரியான அளவுகோல் இல்லை. உங்களோட விமர்சனம் வலுப்படலாம், அதுக்கு வேணா பயன்படுமே ஒழிய. இப்போ நீங்க பகவந்த் மான் கூப்பிட்டது வந்து எதற்காக? சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கூப்பிட்டு அவரை வந்து அதோட எக்ஸ்டென்ஷனை வந்து அவரை வைத்து எதற்காக செய்யணும்? அவர் சொல்றாருல, பஞ்சாப்ல போய் நான் வந்து அமல்படுத்த போறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான விஷயத்தை பேசுறீங்க. அதே தான் சொல்றேன். எப்படி மிட் டே மீல் ஸ்கீம் வந்து நீதி கட்சியில் ஆரம்பிச்சு காமராஜர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கடைசியில வந்து உச்சநீதிமன்றத்திற்கு அப்புறம் ஒன்றிய அரசே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா மாறுதோ, அதே போல தன்னுடைய ஸ்கீமை வந்து தன்னுடைய அரசை பாப்புலரைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியிலையும் இல்ல தன்னுடைய நட்பு வட்டத்தை அரசியல்ல பயன்படுத்துறார். அது மகன் பண்ண அழைப்பாக இருக்கலாம், எதுவான இருக்கலாம். அதே போலதான் இப்ப வர நடக்கூடிய திட்டங்கள்ல மேபி இன்னும் வரக்கூடிய மாதங்கள்ல ஏதாவது சில அறிவிப்புகள் கூட வரலாம். அது எல்லா அரசுகளும் செய்வதுதான். ஏன்னா டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்துருவாங்க. கடைசி 2.5 ஆண்டுகள்ல தான் வந்து அறிவிப்புகள் எல்லாம் புதுசா எல்லாம் வரும். அப்போ இது போல நீங்க வந்து அரசு தன்னை அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது வந்து பாஜக எதிர்ப்புன்றது பெருசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இங்க ஆட்சிக்கான அறிவிப்புகள்னு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ வெளி மாநிலத்திலிருந்துலாம் வந்து இங்க பாராட்டுறாங்க அப்படின்றது 2 தளத்திலும் தண்டவாளத்திலையும் தானே இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் வந்து என்னன்னா 2021 தேர்தல் பிரச்சாரம் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அங்கே வந்து திமுக தான் வருது, விடியல் தரப்போகுதுலாம் சொல்லல, ஸ்டாலினதையும் பிரதானப்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து திமுக தலைவராக 8வது ஆண்டில் கையெழுத்து வைக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவை திமுக தலைவரை விட முதல்வர் ஸ்டாலின், அதுதான் ரொம்ப முக்கியமான முகம். நீங்கள் ஸ்டாலினோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான குணம் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு அவர் தன்னை முன்னிலைப்படுத்தலை. அவர் அதனுடைய நீதி கட்சியோட நீட்சியாக சொன்னார், திராவிட மாடல் விஷயம் சொன்னார். இதே வேற ஒரு காலமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாலின் மாடல் சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து காமராஜர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்தையும் பார்த்தோம், தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய. ஆனால் இவர் தான் வந்து திராவிட மாடலுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார், தன்னை முன்னிலைப்படுத்தாமல். ஸோ இன்னைக்கு நீட் ஆஃப் அவர் என்னன்னா, அவர் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த பிரச்சாரம், இந்த தேர்தல் நெருங்கும் போது அவருடைய அந்த ப்ரொஃபைல் ஆசிய முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போறாங்க, அதுதான் வந்து மக்களை வந்து கவர்ந்து இழுக்கும். இப்ப கார்த்திகேயன் சொல்றது இப்ப காலை உணவு திட்டத்திலிருந்து நிறைய அறிவிப்புகள் அதுதான் செய்யும் சொல்றேன். அது பெரிய அளவு பலன் தருவாங்க. ஸ்டாலினுடைய சாதனைகள் தான் பெரிய அளவு கை கொடுக்க முடியும். பாஜக எதிர்ப்பை வந்து திமுக மற்ற தலைவர்கள் பார்த்துப்பாங்க, திமுக கூட்டணி கட்சி தலைவர் பார்த்துப்பாங்க. கேள்விதான் எனக்கு அதுதான் சாதனைகள்னால வந்து ஒரு ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னா 96-2001 அப்புறம் வந்து அப்கோர்ஸ் அவருடைய தேர்தல் யுக்தியோ இருக்கட்டும் சரி, இல்ல கூட்டணி கணக்குகள், ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கணுன்றக்காக பாஜகவோட கூட்டணியில தொடர்ந்து பெரிய கூட்டணியில எல்லாம் இழந்து அம்மையார் ஜெயலலிதா 2021 வெற்றி பெற்றாங்க. அப்போ வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பது திட்டங்களால மட்டுமே ஒரு ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து சொல்வதற்கு வருத்தமாகத்தான் இருக்கலாம். ஆனாலும் கூட அது மட்டுமே வந்து கை கொடுக்கிறது இல்லை, அதை தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்போ நீங்க வெறுமனே வந்து காலை உணவு திட்டத்தோட நிறுத்த முடியாது. நீங்க இலவச பஸ் பயணம் வந்து விடியல் பயணம் திட்டம்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்கள்ல ஆந்திரா தெலுங்கானா அமல்படுத்துறாங்க. இங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, மகாராஷ்டிரா மத்திய பிரதேசல ரெப்ளிகேட் பண்ணி லாட்லி பேக்னா 1500 அவங்க கொடுத்தாங்க. இப்ப எல்லா மாநிலம் எடுக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பட்டியலிட முடியும். 1500 அரசு அறிவிப்புகள், களத்துக்கு போறப்ப இன்னும் வேற மாதிரியும் அது வேற. நீங்க சொல்றது வந்து அது 2000 4000 அது வேற. அதை மறுக்கவே இல்லை. கார்த்திகேயன் சொல்ல முக்கியமான பாயிண்ட் ராம்கி, நீங்க இப்ப திரு கலைஞர் அவர்களுக்கும் சரி ஜெயலலிதா அவர்களுக்குமே சரி ஒரு 5 ஆண்டு அவங்க ரொம்ப பொற்காலம்னு நம்பி சாதனைகளை முன்னிறுத்தி அவங்க கண்டாங்க. 2 எலெக்ஷன்ல அவங்க 2 பேருமே தோத்த இடமும் இருக்கல. அதுதான் கார்த்திகேயன் சுட்டிக்க. நான் அதை மறுக்கல, அது தேவைதான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பாஜக எதிர்ப்பில் ஒரு மாஸ்டர் டிகிரி எடுத்துட்டாங்க திமுக. திமுக தலைவராக ஸ்டாலின் வந்து தன்னை நிரூபித்து விட்டார். இப்ப நமக்கு தேவை வந்து முதல்வர் ஸ்டாலின், அவருடைய சாதனைகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திரும்ப முதல்வர் ஸ்டாலின் வந்தானா என்ன செய்வார். அதனாலதான் இந்த பிரச்சாரம் திரும்ப அந்த பிரச்சாரம் தான் வரணும். நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அழகா வந்து மோடி சென்ட்ரிக்கா வேண்டாம், ஸ்டாலின் சென்ட்ரிக்கா அந்த எலெக்ஷன் கொண்டு வாங்க. அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன் பாஜக எதிர்ப்பு அது போனா அதனோட சாதக பாதத்தை இறுதி சுற்றுல பேச